மனுஷனுக்கு அல்லாஹ் மேலே எல்லாம் நம்ம பிரியப்படுறான்னா அவனை பலவிதமான சோதனைகள் ஈடுபட்டுதான் நம்மளை செலெக்ஷன் பண்ணணும். உடனே செலெக்ஷன் பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களை அப்படிதான் செலெக்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லி காட்டிட்டே இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்காட்டுல நம்ம நினச்சிக்கிட்டு அந்த உலகத்தில் வந்தோம், போனோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், இந்த மாதிரி வாழ்க்கை. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம்னா எல்லாம் படைச்ச நோக்கமே என்னன்னா ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு படைச்சிருக்கு. எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் எந்த விதமான கேள்வி நினைக்கவே இல்லை. மனு வர்க்கத்துக்கும் ஜின் வர்க்கத்துக்குமே இப்படி வாழனுக்கு ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து அந்த வாழ்க்கை முறையை அமைத்து அந்த வாழ்க்கை முறையில இப்படிதான் நீங்க நடந்தீங்கன்னா நாளைக்கு மறுமை உங்களுக்கு லேசாகும். கபருடைய வாழ்க்கை லேசாகும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் செல்வத்தை அள்ளி கொடுக்குறேன். எதுக்கு கொடுக்குறேன்? நீ எப்படி நீ இந்த இதை பயன்படுத்துகிற அப்படின்னு சோதிக்கிறதுலே செல்வம் கொடுக்குறாங்க. நேரம் கூட அப்படித்தான். நேரத்தை சரியாகவே பயன்படுத்துறதில்லை. தொழுகை நேரம் ஏன் வச்சுருக்காங்க? மூமீன்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் தொழுகணும். வஜ்ர்னா இந்த நேரத்துக்கு தான், லொகர்னா இந்த நேரத்துக்கு தான், அசர்னா இந்த நேரத்துக்கு தான். கண்ட நேரத்தில் தொழுக முடியுமா? இமாம் ஜமாத்தில் வச்சு இதெல்லாம் நிர்ணயிக்கணும். காலத்தின் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறாங்க. வல்லசுங்க நிறைய இடத்துல சொல்கிறாங்க குரான்ல. சத்தியம் காலம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்திலே உயர்ந்த நேமம் காலம். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திட்டோம்னா நாளைக்கு நேரத்தை பற்றி விசாரிப்பு லேசாகிக்கிறோம். நேரம் இருக்குது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? வீண் பேச்சை நிறையா பேசுகிறோம். அல்லாதே மாப்பு செய்யணும். உலகத்து பேச்சை வீண் பேச்சு தேவையில்லாத பேச்சு நிறையா பேசிடலாம். அல்லாவை பற்றி பேசணும். அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அல்லாஹ் எவ்வளோ வல்லமை உடையவன், அல்லாஹ் எவ்வளோ குதிரத்துள்ளவன். படைக்கும் போது என்ன பண்ணேன்? படைத்தேன். அல்லாஹ் படைச்சிட்டு இந்த ரூஹுங்கிறது ரப்புக்கு தான் தெரியுமா? ரப்பை தவிர யாருக்குமே தெரியாது. எந்த மலக்குகளுக்கும் தெரியாது, எந்த நபிமார்களுக்கும் தெரியாது. இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கண்ணை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, காதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் உயிரை பற்றி யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் என்ன சொல்கிறேன்? ஆன்மான் தான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் குரானில் பார்த்தா ஆன்மான் தான் சொல்கிறேன். நபிமார்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. உஜ்ஜையில் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அவர் ஒரு நபி. அவரை பற்றி எல்லாம் குரானில் பேசுகிறாங்க. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஊர் அழிஞ்சிருந்துச்சு. கட்டி சோறு கட்டிட்டு போகிறாங்க. சோறு கட்டிட்டு கோவேரி கழுதையில் போகிறாங்க. போகும்போது என்னாச்சு? அதை நம்ம சொல்லலை, அதான் சொல்கிறேன். எனக்கு பெரிய ஒரு விளக்கம் தப்சீர் இருக்குது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹிங்கிறவர் இதுக்கு பெரிய பக்கமாக எழுதியிருக்காரு. அந்த உஜைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஊருக்கு என்னாச்சு? மையத்தாயிடுச்சு. இந்த ஊர் எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கல்வியில் வந்துச்சு. நமக்கு வருது, நமக்கு எத்தனையோ சந்தேகம் இருக்குது. அது மாதிரி அவருக்கு வந்துருச்சான். வந்தோன்னே என்ன நல்லா களைப்பு வந்துருச்சு. களைப்பை கொடுத்தாங்க. ஒரு மரத்தடியில் போய் இந்த கட்டி சாதத்தை நல்லா கட்டி மேலே வச்சுட்டாரு. எங்கள் மேலே சோத்தை வச்சுட்டாங்க, பாதுகாப்பாக வச்சுட்டாரு. வச்சுட்டு என்ன பண்ணாரு? இவர் படுத்து தூங்கிட்டார். எத்தனை வருஷம் தூங்கியிருக்காரு? 300 வருஷம் தூங்கியிருக்காரு. 300 வருஷம் தூங்கினோடனே அந்த கழுது என்னாச்சு? நின்ற கழுது அப்படியே மூத்தாகி பூமியை ஒட்டிடுச்சு. அப்போ எந்திரிச்சு பார்க்கணும். என்னாச்சு? அப்போ சோறை பார்க்குறாங்க. சோறு மட்டும் கிடையாது, நல்லாவுடைய சக்தி. இந்த கழுது என்னாச்சு? அப்படியே இப்போ கேட்டாங்க, எவ்வளோ நாள் போய் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் இறைவனுடைய சோதனை. அவங்க கல்வியில் நினைச்ச சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக எல்லாம் ஒரு மாதிரி சோதிச்சு. நபிமார்கள்லாம் நம்மளையும் சோதிப்பாங்க. எல்லாத்துக்கும் சோதனை உண்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய இபாதத் செய்வதாக இருந்தாலும் சரி, பெரிய வழியாக இருந்தாலும் சரி, சோதிக்கிறதே இந்த உலகத்துக்கே அனுப்பினாங்க. அம்மா பேரம்பே கல்யாணம் பண்ணி புகாச்சு பண்ணிட்டு போகிறது அது மாதிரி சோதித்தேன். அப்போ அந்த
நபி முன்னாடியே அந்த கோவேரி கழுதையை அப்படியே ஒன்றா எலும்பெல்லாம் சேர்ந்து திருப்பி விட்டுச்சான். அவருக்கு என்ன செஞ்சாங்க? இறந்தவர்களை எடுத்து உயிர்ப்பிப்பாய். இப்போ நம்பிக்கை வரணும்னா இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அல்லாவுக்கு செய்யணுங்கிறது எதெல்லாம் எதையும் செய்யலாம். நம்மளுக்குதே தேவை, காசு தேவை, மனைவி தேவை, மக்கள் தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, வாகனம் தேவை. நம்ம தேவைகள் என்ன எப்படி இருக்குங்க? கபருக்கு போகிற வரைக்கும் தேவைகளாக தான் இருக்குமா. எல்லாம் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நோக்கம்ப்பா. கொஞ்சம் நேரம் தங்க போகிற, நீ தங்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ தங்கி இப்படியே பெர்மனண்ட்டாக இருந்துருவியா? உயிர் போகாமல் இருந்துருவியா? மவுத்து இல்லாமல் இருந்துருவியா? அதான் கேட்குறேன். மவுத்தே உனக்கு வராதா? மவுத்தே மறந்துடுறது. ஹயாத்தாக இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழப்போகிற கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையில் நீ எப்படி தொழுகையில் எப்படி இருக்க, உன் நிலை எப்படி, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்குது, சமுதாய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்பி வாழ்ந்து காமிச்சாங்க. சமுதாய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எல்லா வாழ்க்கையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு இந்த உம்மத்துக்கு போயிட்டாங்க. இந்த உம்மத்தை நினச்சிக்கிட்டு இருக்குது எதுவுமே நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே சோதனை தான். இந்த சோதனையில் எந்த மனிதன் அல்லாஹ்வை கொண்டாடுகிற நம்பிக்கையை சரி செய்வானோ அவன்தே புத்திசாலி. சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், என்னை கொண்டாடுகிற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வரும். அல்லாஹ் தான் என்ன செய்யறேன், என்னை நடக்க வைக்கிறது அல்லாஹ், பார்க்க வைக்கிறது அல்லாஹ், பேச வைக்கிறது அல்லாஹ். இதெல்லாம் என்ன மூளையுடைய கண்ட்ரோல் இருக்கிறனால என்ன ஆச்சு? அல்லாஹ் ஒவ்வொரு நேமத்து இருக்குதே, நமக்கு உடம்புல கொடுத்த நேமத்தை பூரா அருட்கொடைங்கிறேன். கண்ணு ஒரு அருட்கொடை, காது ஒரு அருட்கொடை, பேசுறது ஒரு அருட்கொடை. இதெல்லாம் அற்புதம், அல்லாஹ்வுடைய அற்புதம். உன்னுடைய இதயத்தை இயக்குறோம். யார் இயக்குறது? ரப்பு இயக்குறது. அந்த ரப்புக்கு நீ நன்றியை மறந்துட்டியே, நன்றி செலுத்த மாட்டேங்கிறியே. சுபான்லா சொன்னால் நேரம் போயிடும், வியாபாரம் பெருசாக தெரியும். சுபான்லா சொல்கிற கூட இன்னைக்கு உம்மத்துல நேரம் இல்லைங்க. யாரை போய் கேட்டாலும் நேரம் இல்லைங்க. என்னங்க பண்ணுறது? அல்லா நீ வியாபாரம் செஞ்சதை கேட்க மாட்டேன், நீ உழைப்பு செஞ்சதை கேட்க மாட்டேன். என்ன கேட்க அல்லா? நீ உன் வயதை எப்படி கழித்தாய், உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய், கற்ற கல்விக்கு என்ன அமல் செய்தாய், இப்படியெல்லாம் அல்லா கேட்பேன். கேட்கும்போது என்ன பதில் வச்சுருக்கான், அதுபடி செஞ்சாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் சிந்திக்க சொன்னேன். அல்லா மனிதனை சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆற்றல். அந்த 6 அறிவுன்னு சொல்கிறது உலகத்தில் எந்த ஜீவராசி இருக்கும் அந்த அறிவை கொடுக்குறேன். ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, குஞ்சு இருக்குது, எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிருக்கேன். இந்த பகுத்தறிவுங்கிற அறிவை யாரு கொடுக்கல? எல்லாத்துக்கும் கொடுக்குறது நமக்கு தான் கொடுத்துருக்கேன். நல்லது எது, ஹராம் எது, ஹலால் எது, இது கூடுமா, இது கூடாதா, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு யார்கிட்ட இருக்குது? மனித வர்க்கம். அந்த அறிவை கொண்டு சிந்திக்கணுமா? சகாபாக்கெல்லாம் பயந்தாங்க. இவ்வளவு செல்வம் வந்துருச்சு, நம்ம செல்வம் வந்தால் சந்தோஷப்படணும். ஒரு பயப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயப்பட்டாங்க. இவ்வளோ செல்வம் வந்துருச்சா வியாபாரத்துலையா? நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்படுறோம். ஆனால் அவங்க அல்லாட்ட போய் சொல்லணுமேன்ட்டு அந்த செல்வத்தை தந்த அல்லாவின் பக்கம் முன்னோக்குனாங்க. நம்ம என்ன பண்ணுறது? ஆரோக்கியத்தை தந்தால் அல்லாவை மறந்துடுறது, மனைவியை தந்த அல்லாவை மறந்துடுறது, குடும்பத்தை தந்த அல்லாவை மறந்துடுறது, அல்லா மாப் செய்யுது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. என்னன்னா நன்றி கெட்டத்தனம். நன்றி கெட்டத்தனம்னா இதுதான் நன்றி கெட்டத்தனம். எல்லாம் நன்றினா என்ன? எவ்வளோ உபகாரம் செஞ்சிருக்கு மனிதனுக்கு, எண்ணற்ற உபகாரம். அருள்மழை பொழிதான், இறைவனுடைய அருள்மழை பொழியுது. நம்ம செய்த பாவத்துக்கு என்ன அல்லான்னா கல்மாரி பொழிஞ்சிருக்கு. ஒரு உம்மத்துக்கு காற்றை கொண்டு அழிச்சிருக்கேன், சத்தத்தை கொண்டு அழிச்சிருக்கேன். இதெல்லாம் பதிவு செய்கிற அல்ல. நம்மளுக்கு எதுவுமே காதில் வாங்குறதில்லை. உலகம் பூரா காதில் இருக்குது, கண்ணில் இருக்குது, பேச்சில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் படைத்த ரப்பை பற்றி யாரும் பேசுகிறது? அறிமுகம் செய்யத்தான் நபிமார்கள் எல்லாம் படைச்சிட்டு மனுஷன் நஷ்டத்தில் போயிடுவேன்னு நபிமார்களை வாழ வச்சு காமிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க.
அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் அப்படின்னாங்க. கஷ்டத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோயை கொடுத்தேன், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவை ஏசலை, அல்லாவை பேசலை, அல்லாஹ் என்ன கொடுக்கல, பத்வா செய்யல. இதே நபிமார்களுடைய தன்மை. நம்ம கொஞ்சமாக கஷ்டம் கொடுத்தா என்ன அல்லா சொல்லிக்கிறாங்க, வேறு யாருமே அல்லாவுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் மனிதன் சொல்கிறான், மனிதன் புலம்புகிறான். இதனால் அல்லாவை பற்றி பேசணும், அல்லாவை பற்றி கேட்கணும். இதில் தான் நம்ம கல்வியில் ஈமான் உண்டாகும். ஈமான்கிறது சாதாரண வந்துடாது. சகாபாக்கள் தெரு தெருவாக போனாங்க, நாடு நாடாக போனாங்க. இந்த லாயிலா இல்லைன்னா ஹயாத்தாகணும், இல்லாட்டி என் உயிர் போயிடுச்சு. இதே நியத்தில் இருந்தாங்க. இது சகாபாக்களுடைய நியத். நம்ம நியத் என்ன? சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிச்சிடணும், நிறையா பொருளை கொடுக்கணும், நிறையா சேர்க்கணும். சேர்க்கணும் மனுஷன் வச்சுருப்பாங்க. சேமிப்பு தான் இருக்கலாம். அது மாதிரி மக்கள் வந்த நோக்கம் என்ன சொல்கிறேன்? அம்மா கலக்கத்து ஜின்ன பல்ச இல்லாதே அப்படின்னு ஆலிம்களில் தர்ஜிமா கேட்குறீங்க. பெரிய தர்ஜிமா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் 2 வரியில் சொல்லிட்டு போகலாம், இதுக்கு பெரிய தர்ஜிமா இருக்குது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சமே விளக்கம். மனு வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு அந்தின்னு சொல்கிறேன். வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நான் படைக்கவில்லை. என்ன சொல்கிறேன்? வணங்குவதற்கு சொல்லிட்டான். நம்ம வணக்கத்தை மறந்துட்டு வாழ்வை கொண்டு சேர்த்துறது. இப்படிங்க காசு இல்லாமல் என்ன பண்ணுறது? சொல்கிறாங்களே, டீ குடிக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, என்ன மனைவியுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் நம்ம அறிவு சிந்திக்குது. அல்லாவுடைய அறிவு என்ன சொல்கிறது? நான் தர்றேன்னு சொல்கிறேன். பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டார்? நல்லா பொறுப்பு எடுத்ததை நான் முயற்சியை செய்யணும், எல்லாம் உழைப்பு செய்யணும். அதே சமயத்தில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்.